அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகார உடையவராகவும் நம்மை படைத்தவராகவும் பார்ப்பவராகவும் பரிபக்குவப்படுத்துவோரும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் குழுமிருக்கின்றோம். அவரை மட்டும் கடவுளாக அடையாளம் கண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில் அறிதலில் அறிவை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருளும் கிருபையும் கொடையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த வேதமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நம்ம தொடர்ச்சியா என்ன செய்யறோம்? சின்ன சின்ன சூறாக்களையும் பார்க்கிறோம், சில வார்த்தைகளை பார்க்கிறோம், சில பிரார்த்தனைகளை பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய வரிசையில் நம்ம கடந்த 2 வாரங்களா நம்ம அல்ஃபீல் 105 பார்த்தோம். அப்புறம் 106 குரைஷ் பார்த்தோம். சென்ற வாரம் 107 தர்மம் அல் மாவுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூறா பார்த்தோம். இன்னைக்கு நாம அதனுடைய தொடர்ச்சியா 108 சின்ன சூறா தான், ஒரு 3 வசனங்கள் உள்ள ஒரு சூறா, கொடை அப்படிங்கிற தலைப்புள்ள ஒரு சூறா, அல் கௌதர் அப்படின்னு சொல்லி அரபியில வரும். ஒரு 3 வசனம் தான். இன்ன அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன அல்தைனா கல் கௌதர் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சூறா, சில சூறா தான் இருக்குது குர்ஆன்ல, அதுல இதுவும் ஒண்ணு. அப்ப இதனுடைய தலைப்பு வந்து கௌசர் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும். அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கொடை. கொடைன்னு சொன்னா வாரி வழங்கக்கூடிய கொடை. குடை இல்ல, கொடை. கொடைன்னா நன்கொடைன்னு சொல்றோம்ல, எதுக்காக நம்ம கொடுத்தோம்னா கொடை, நன்கொடை அப்படி சொல்றோம். அந்த கொடைங்கிற வார்த்தை இங்க இடம்பெறுது. இதோட தலைப்பிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்கிறது அல்ல நமக்கு நினைவுபடுத்துறாரு. நம்ம அதை தொடர்ச்சியா பார்ப்போம். இந்த கௌசர்ங்கிற வார்த்தைக்கு வெவ்வேறு மொழிபெயர்ப்புகள் எல்லாம், அது ஒரு தடாகம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த தடாகத்துல மறுமையில குளிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கிற மாதிரியும், நபியோட குடிக்கிற அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதுபடியான ஒரு வார்த்தை அது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு ரசாதுடைய மொழிபெயர்ப்பு மூலமா நாம் அதை அறிஞ்சிருக்கிறோம். ஆக கௌசர் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கொடை. என்ன கொடைன்னா அல்லாஹ் நமக்கு அளித்த கொடை. அல்லாஹ் வழங்கிய, வாரி வழங்கிய ஏராளமான கொடைகள். அதுக்கு தான் வசனம் வரும். நான் வேணா வசனம் படிச்சிடுறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர், ஏராளமானதொரு கொடை கொண்டு உம்மை நாம் ஆசீர்வதித்துள்ளோம் அப்படின்னு தொடங்குறார். அப்புறம் எனவே அதனால் நீங்க என்ன செய்யணும்னா, நீர் உம்முடைய இரட்சகரை தொழவும் மேலும் தர்மத்தை கொடுக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய எதிரிதான் நஷ்டப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த 3 வசனம் வருது. பொதுவாக இந்த மாதிரி வசனங்களை போடும்போது எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, மொழிபெயர்ப்புகள்ல அவருடைய வார்த்தைக்கு முன்னாடியே நபியே நபியேன்னு குறிப்பிடுவாங்க. ஏன்னா இது நபிக்கு சொன்ன மாதிரியும் அப்படி ஒரு கான்செப்ட்ல போடுறது அவங்க. நபியே உமக்கு நாம் ஏராளமான கொடைகளை கொண்டு ஆசீர்வதித்துள்ளோம் அப்படி மாதிரி போடுவாங்க. நபிங்கிறது பிராக்கெட்ல இருக்கும், அது குர்ஆன்ல இருக்காது. இந்த விஷயம் யாரை நோக்கி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு வேதம் வழங்கப்பட்ட நபிக்கு தான் சொல்லப்படுது. நபிக்கு சொல்லக்கூடிய அந்த வாசகம் நபிக்கு மட்டும் தானா அப்படின்னா அது இல்லைங்கிறது அடுத்த வசனத்துல பாக்குறோம் பாருங்க. ஏன்னா எனவே நீங்கள் தொழுவுங்க, கர்மத்தை கொடுங்கன்னு சொல்றாருல. அப்ப அதன் மூலம் நம்ம என்ன அறிகிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அல்லாஹ் நிறைய கொடைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த கொடைகளுக்கு பகரமா நன்றி அறியும் முகமா என்ன செய்யணும்? தொழுவணும், தர்மம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப இது நபியை பார்த்து சொன்னதா இருந்தா நபிக்கு மட்டும்தானே கடமையா இருக்கும், எல்லாருக்கும் வராது இல்ல. அப்ப நம்ம எல்லாருமே தொழுகிறோம், தொழு கடமை நமக்கு இருக்குது, தொழு சொல்லி அல்லாஹ் ஏவுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த வாசகம் நபிக்கு மட்டுமானது இல்ல, நம்ம அனைவருக்கும் ஆனதுங்கிறத அந்த 2வது வசனத்தை வச்சு புரிஞ்சுக்கிடலாம். சரியா? இது அதனுடைய அடிப்படையான விஷயம். இது இல்ல நம்ம தலைப்புல இருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நமக்கு அல்லாஹ் நம்ம நினைவுபடுத்துறாரு கொடை அப்படிங்கிற வார்த்தையை. அல்லாஹ் நமக்கு அந்த வசனத்தை முதலே சொல்றாரு, ஏராளமான கொடைகளை கொண்டு உம்மை நாம் ஆசீர்வதித்துள்ளோம் அப்படின்னா அல்லாஹ் நபிக்கு மட்டும் செய்யல, நமக்கும் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நாம எவ்வளவு கொடைகள் நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில, நம்முடைய வாழ்க்கையில,
எவ்வளவு கொடைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறாரு. நம்ம வாழ்றோம், நிறைய அனுபவிக்கிறோம், சுவைக்கிறோம், எல்லா விதமான மன மகிழ்ச்சியா இருக்கிறோம். நிறைய கொடைகளை கொண்டு அல்லாஹ் நம்ம வாரி வழங்கி இருக்கிறாரு. அதுக்கு பகரம் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும், தர்மம் செய்யணும் அப்படிங்கிறத 2வது வசனத்துல சொல்றாரு. அது அல்லாஹ் நமக்கு வழங்கிய கொடை. கொடை அப்படின்ன உடனே நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அதை வந்து அல்லாவோட நம்ம கடவுளோட என்ன செய்யறது இல்ல, கம்பேர் பண்றது இல்ல, அல்லாவோட தொடர்பு படுத்தி பாக்குறது இல்ல. அல்லாஹ் கொடை கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு, என்ன மாதிரியான கொடையில கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம பாக்குறதா இருந்தா, சென்ற வாரம் நம்ம பேசணும் ஒரு தலைப்பு என்ன, அல்லாவுடைய வார்த்தை ஏராளமான, அதாவது என்ன ஒரு பிரார்த்தனை, எங்களுக்கு வழங்குவீராக அப்படிங்கிற வார்த்தையில நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30 வார்த்தை பார்த்திருப்போம். இன்னும் நமக்கு அதுல நிறைய வார்த்தைகள் இருக்குதுன்னு நம்ம பேசணும். அது எல்லாமே அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய கொடையா இருக்குது. நமக்கு வழங்கி இருக்கிறார் அந்த கொடைகளை. நமக்கு ஒரு நல்ல இல்லம் இப்ப இருக்குது, வாழக்கூடிய இருக்கிறோம். நம்ம ஒரு அலுவலகமோ ஒரு வியாபாரமோ ஒரு கடையோ இருக்குது. நம்ம திருப்பி எங்க போவோம்? நமக்கு விருப்பமான பாஞ்செட்டுக்கு இல்லத்தான் தான் போய் சேர போறோம். நமக்கு ஓய்வுக்காக தான் அல்லாஹ் நமக்கு இரவுகளை படைச்சுன்னு சொல்றாரு. ஓய்வுக்கு தான் நம்ம வீட்டுக்கு போய் சேர்றோம். வீட்டுக்கு போனா ஒரு என்ன இருக்கும்? ஒரு மன நிம்மதி இருக்கும். எப்படி யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆபீஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், கடுமையான உழைப்பா இருக்கட்டும், அவருடைய அவருடைய முடிவு வேலை முடிஞ்சா எங்க திரும்புவாங்கன்னா நம்ம வீடு தான் போறோம். நம்ம இல்லங்களுக்கு திரும்ப போறோம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு ஆறுதல், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா அந்த இல்லம் இருக்குதா இல்லையா? அப்ப அதை நமக்கு அல்லாஹ் அனுப்பிச்சு கொடையா வழங்கியிருக்கிறார். நமக்கு நம்முடைய வாழும் இடத்தை, இல்லத்தை அல்லாஹ் நமக்கு கொடையா வழங்கியிருக்கிறார். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போனா நம்ம வரவேற்க நமக்கு ஆள் இருக்கும். நம்மளுக்கு வீட்டுல இருந்து கிளம்பும்போது பிரார்த்தனை பண்ணி வெளியே ஏறுறோம், சொல்லிட்டு வரோம். திரும்ப நுழையும் என்ட்ரன்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு ஒரு கண்ணியம் இருக்கும். போயிட்டு வந்துட்டீங்களா, ஒண்ணுமே விஷயம் இல்லைன்னா கூட போன்ல பேசிக்கிறோம். எதா இருந்தாலுமே ஒரு விஷயம் இல்லைனாலும் கூட ஒரு பழக்க வழக்கங்கள் அடிப்படையில, கலாச்சார அடிப்படையில போன உடனே ஒரு வரவேற்பு இருக்கும். வாங்க, போயிட்டு வந்துட்டீங்களா, டெய்லி வர்றதுதான், டெய்லி போறதுதான். நான் அந்த வார்த்தையை நமக்கு என்ன செய்யும்? நம்மள கேட்கறது ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆறுதல் இருக்கும். அது அல்லாஹ் நமக்கு வழங்கிய கொடையா இருக்குது. நம்முடைய இல்லம் மட்டும் இல்ல, இல்லம் சார்ந்த அனைத்திலும் நமக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் நமக்கு கொடைகளை வழங்கி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது இல்லங்கிறது ஓய்வுக்காக போறோம், நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம், திரும்ப ஃப்ரெஷ் ஆகுறோம், திரும்ப வேலைக்கு போறோம். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு வீடு உள்ள ஒரு நபரா இருக்கிறோம். வீடு நம்ம தங்கக்கூடிய இடம் உள்ள ஒருத்தரா இருக்கோம். நமக்கு கீழே நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதை நினைச்சு பார்க்கணும். வீடு இல்லம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வேற அடிப்படை இருக்கும். அதுக்கு அவங்க இல்லைன்னா அவங்க பாவப்பட்டவங்க சொல்றதுக்கு இல்ல, அவங்களுக்கு வேற சிறப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம கருதுறோம். பொதுவா நமக்கு ஒரு உடல் ரீதியா பிசிக்கல் ஃபிட், நம்ம பிசிக்கல் ஃபிட் எல்லாத்துலயும், பிசிக்கல் ஃபிட் இல்லாதவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு வேற ஒரு சிறப்பு இருக்கும். உண்மை உதாரணமா ஒரு கண்ணு சரியா தெரியலன்னா அவருக்கு செவி ரொம்ப நல்லா கேட்கும். ஒரு செவி ஒருத்தர் ரொம்ப கேட்கலன்னா அவருக்கு அறிவு கூர்மையா இருக்கும். நம்ம பார்க்கத்தானே செய்யறத, அது ரொம்ப கேடா இருப்பாரு அப்படிங்கிறது. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வேற ஒரு சிறப்பு இருக்குங்கிறத நாம நினைச்சுக்கிறோம். எப்பவுமே கடவுள் மேல அதிருப்தியா இருக்கக்கூடாது. நமக்கு என்ன வழங்கி இருக்கிறாரு அதை நினைச்சு நம்ம திருப்தியா இருக்குமே தவிர, இவனுக்கு இது தெரியலையே அவனுக்கு அது தெரியலைங்கிறத பத்தி நமக்கு மேட்டர் கிடையாது. நம்மளை பத்தி தான் நமக்கு விஷயம். அவனுக்கு இன்னொன்னு கொடுத்துருப்பாரு திருப்தி அடையுமே தவிர அதை நம்ம வந்து அசதியா இருந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு இல்லத்தை வழங்கி இருக்கிறாரு. இல்லத்துல நமக்கு துணைகளை வழங்கி இருக்கிறாரு. அதெல்லாம் நம்முடைய என்னவா இருக்குது? கொடைகளாக இருக்குது. அப்ப கொடை கல் கௌசர் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏராளமான கொடைன்னு சொல்றாரு. அதான் நம்ம அது எண்ணில் அடங்க முடியாது, நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது, கற்பனை கூட எட்டாது. அப்படிப்பட்ட கொடைகள் நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய திருப்தி எவ்வளவு நம்ம அல்லாஹ் அந்த வசனமே சொல்றாரு, திருப்தியை கொண்டு ஆசீர்வதித்தோம் சொல்றாரு. நம்பிக்கையால இருக்கக்கூடிய நாம அல்லாவுடைய பாதையில எந்த சந்தேகமும் இல்லாம நாம முன்னேறிட்டு இருக்கிறோம். அல்லாவுடைய பாதை நீளமான பெரிய பாதையா இருக்குது. நம்ம மரணம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு பாதையா இருக்குது. அந்த பாதையில் நாம பயணிக்கிறோம். பல வருஷமா வந்துட்டோம். ஏதோ டவுட் இருக்குதானா? இல்ல. ஆனா நம்ம இன்னொரு மாதிரி இருக்கும் பொழுது நிறைய சந்தேகம் தாங்கிட்டு இருந்தோம். இது என்ன அது என்னன்னு அதுக்கு விடையே தெரியாம இருந்தோம். அந்த எல்லா விடைகளுக்கும், அந்த எல்லா கேள்விக்கு சந்தேகத்திற்கும் நமக்கு இந்த சரணடைதல் அப்படிங்கிற மார்க்கத்துல என்ன கிடைச்சது? பதில் கிடைச்சது. இப்ப நமக்கு சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி இருக்குது. எல்லா கடவுள் மட்டும் அப்படிங்கிற நமக்கு திருப்தியா இருக்குது. அப்படி வேதம் நமக்கு போதுமானது இருக்குது. அது நமக்கு வழிகாட்டுவதற்கு போது நம்ம அடைஞ்சிட்டாங்க. இன்னும் அதான் நம்மளை மற்றவங்க தான் இது காணாது இன்னும் வேணும்னு சொல்லக்கூடியவங்க தான் திருப்தி இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எண்ணிலடங்காத புத்தகங்கள் இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு அது போதாதுதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் 6346 வசனங்கள் அந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு போதுமானதா இருக்குதா இல்லையா? அப்ப நாம ஒரு திருப்தியுற்ற ஆன்மாவா இருக்கிறோம். அதைத்தான் அது அழைக்கிறாரு, திருப்தியுற்ற ஆன்மாவே அப்படின்னு சொல்லி. சூரத்து ஃபஜ்ர் 89 அத்தியாயத்தோட கடைசி வசனம். அது அரபியில படிச்சா நமக்கு அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும் அந்த வாசகங்கள்லாம்.
யா ஐகள் முத்துமை இன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் தொடங்க தெரியுமா? ஒரு திருப்தி விட்டு ஆன்மாவே, அது அல்ல எப்படி வரவேற்கிறார். கடவுளுக்கு என்ன இருக்குது நம்மளை வரவேற்கிறதுக்கு? அவரு அவருடைய தன்னுடைய இல்லத்துக்கு சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கக்கூடிய அந்த வார்த்தைகள் நினைச்சு பார்த்தா நமக்கு அப்படியே உள்ளமெல்லாம் கலங்கிடும். அந்த மாதிரி வசனங்கள் இருக்குது. ஆக நமக்கு அல்ல திருப்தியை கொண்டு நமக்கு வழங்கியிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கின்றார். அது ஒரு கொடையாக இருக்குது. அப்ப கொடை கௌசர்னு சொன்னனைக்கு நமக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். அல்ல அந்த என்ன வழங்கியிருக்கிறாரு, எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதனால தான் பேச முடியுது. நமக்கு ஒரு துக்கமோ துயரம் இருந்தா என்ன சொல்லுவோம், லீவ் போட்டுருவோம். ஏங்க இன்னைக்கு ஒரு டெத்துங்க, துக்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இல்லையா? ஆனா அதெல்லாம் தாண்டி வரணுங்கிறது தான் நமக்கு தரவேண்டியது. அருவா இருந்தாலுமே இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரொம்ப நம்மளால இயலாம எப்ப போகும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளால முடியாது போயிடும். இந்த துக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பேச முடியாது. ஒன்னொன்னுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக்க நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். வேற விஷயங்கள் நமக்கு தீய விஷயங்கள் நமக்கு வந்து வராது. அதே மாதிரி ஒவ்வொரு பண்பு இருக்குது, தன்மை இருக்குது. அந்த அடிப்படையில நாம மகிழ்ச்சியா நமக்கு அல்ல நம்ம வழங்கியிருக்கிறார். அது அவருடைய கொடையா இருக்குது. நமக்கு வாழ்க்கையை வழங்கியிருக்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை வழங்கியிருக்கிறார். அன்றாட நம்ம ஓய்வுல இருக்கிறோம், திரும்ப எந்திரிக்கிறோம், நம்முடைய பணிகளுக்கு தொழில் செய்யறோம், வித்தியா திரும்புறோம், அல்லாஹ்வோட வழிபடுறோம், அவர் நினைவு கூறுறோம், நம்ம எல்லாரும் ஒன்னா சந்திக்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில. இது நமக்கு அல்ல வழங்கியிருக்கிறாரு பாருங்க. இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது, சந்தோஷமான விஷயமா இருக்குது. நமக்கு அது அந்த மாதிரி வாழ்க்கையை நமக்கு அல்ல வழங்கியிருக்கிறார். அது அவருடைய கொடையாக இருக்குது. ஆமா, நமக்கு அறிவு வழங்கியிருக்கிறார். அறிவுலேயே இன்னைக்கு முக்கியமான அறிவு கடவுளே அறியக்கூடிய அறிவு நமக்கு அதை வழங்கியிருக்கிறார் அல்ல. அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அது ஒரு மாபெரும் கொடையா இருக்குது. கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானவர் அப்படிங்கிறத எவ்வளவு நம்மளால ஃபோர்ஸா சொல்ல முடியும், ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். இதை சொல்லக்கூடிய மக்கள் நிறைய இல்லை, அவங்களுக்கு தெரியல. அதை வந்து சொல்லறதுக்கு அவங்களுக்கு வாயும் வராது. சொல்ல போனா கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்கள், அவர் அறிந்தவர்கள் தான் நமக்கு அதை உயிர்க்க முடியும். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவங்க, அதுல கலப்படம் இல்லாதவங்க தான் என்ன செய்ய முடியும்? அந்த தூய வார்த்தையை சொல்ல முடியுமே தவிர எல்லாருக்கும் அந்த இது வராது. களிமா இதுதான் நம்ம சொல்றோம்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா பேசிக்கு அடிப்படை இதுதான் ஷஹாதத்து. இப்படி சொல்லப்படுது. இது யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி தராரு. அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய மலக்கு சொல்றாங்க, அறிவுடையவங்க சொல்றாங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதை பத்தி ஆர்குமெண்ட் பண்றாங்களே தவிர அந்த ஓரினை கொள்கை கடவுள் மட்டும்ங்கிறத லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத ஒரு வார்த்தையை அவங்க என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள நபரா இல்ல. அது வரவும் மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி நமக்கு அறிவு வழங்கியிருக்கு அதை சொல்லக்கூடிய அந்த விஷயத்த. அப்ப அதை கொண்டு நாம திருப்தியா இருக்கிறோம். நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்வை நமக்கு அல்ல வழங்கியிருக்கிறாரு. அது அவருடைய மாபெரும் அற்புடையா இருக்குது. எல்லாரும் கிடைச்சிருக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு பேர் இந்த மாதிரி அல்லாவுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு அசட்டியாக இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறாங்க அதுல. ஆனா நமக்கு எவ்வளவு சிறப்பு அல்ல வழங்கியிருக்காரு பாருங்க. அது அவருடைய ஒரு கொடையா இருக்குது. அப்ப கொடை அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த ஞாபகம் வரணும். நம்முடைய வாழ்வு, நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய வசதி, நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சரீர சுகம் அப்படின்னு அடுக்கிட்டே போலாம். நம்ம பூர்ணமா படைச்சிருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை, எல்லா வகையிலும். ஏன்னா பூர்ணம் இல்லாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க இல்லையா? நமக்கு எல்லாமே சிறப்பா இருக்குது. நல்ல இயங்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோம். நிறைய நேரங்காலங்கள் நமக்கு வழங்கியிருக்கிறாரு. இதைத்தான் போன வாரம் கேட்க சொன்னாங்க. பிரார்த்தனை கேட்கும்போது எங்களை வளர்ந்துகிறாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம கேட்கும்படி பேசணும்ல. இந்த அது கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம கேட்கறது கேட்டு பெறுறது வேற, அவர் கொடுத்து வச்சிருக்கிறது அதுபடி நம்மளுக்கு நமக்கு ரெண்டு செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணுங்கிறதுக்காகவும் கொடைகளை நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக நாம அதை ஒரு சொல்ற அந்த விஷயங்களை சொல்றேன். கால நேரம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல உணவுகளை வழங்கி இருக்கிறாரு. எவ்வளவு உணவுகளை வழங்கி இருக்கிறாரு. அது உண்மையிலே நாம வந்து நம்முடைய உணவுகள் எல்லாம் ரொம்ப டெய்லி சாப்பிடுறோம்ல, அதோடைய மகிமை தெரியல. இந்த சவுதி, துபாய், அரபு நாள் இருக்காங்க தெரியுமா, வெளிநாடுகள்ல. அவங்கள்ட்ட போய் இந்த இட்லி தோசை பத்தி கேட்டு பாருங்க, எவ்வளவு உன்னதமா சொல்லுவாங்க தெரியுமா. தட்டி அரபு நாள்ல என்ன கிடைக்கும் தெரியுமா? டிஃபன்ல அந்த மைதாவில் செஞ்ச குபூஸ்ன்னு சொல்லுவோம், சுட்டு கொடுப்பாங்க, சுட வச்சு கொடுப்பாங்க. அன்றாட பசியார் அதுதான். நம்ம ஊர்ல 1008 வெரைட்டி இருக்குது. தோசையா அதுல 30 வகை வச்சிருக்காங்க. என்னென்னமோ கடலை போட்டு நிறைய செய்யறாங்கல்ல. இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடுறோம். இட்லி அப்படின்னா ஒரு காலத்துல பலகாரமா இருந்துச்சு. பணியாரம் ஒரு பலகாரம், முறுக்கு ஒரு பலகாரம் மாதிரி தீபாவளி வந்தா ஒரு பண்டிகை வந்தா தான் செய்யக்கூடிய காலம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. அன்றாடம் செய்யறோம், அன்றாடம் சாப்பிடுறோம். ஸோ அது ஒரு அதிநவீன உணவா நமக்கு தெரியல, ரொம்ப சிறப்பான உணவா தெரியல. சாதாரணமா என்ன இட்லியா, இன்னைக்கு இட்லி தானா, இன்னைக்கு உப்புமா தானா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், சலிச்சுக்கிறோம். ஆனா இந்த உணவை பத்தி அவன்கிட்ட கேட்டு பாருங்க, அரமாட்ட உள்ளவன்ட்ட. அவன் பெருமகிழ்ச்சியா சொல்லுவான், என்னைக்குதான் நம்ம மசாலா தோசை சாப்பிடுவோம், என்னைக்கு நம்ம இட்லி சாப்பிடுவோம். அந்த இட்லிக்கு 3 சட்னி தரானா, கார சட்னி, 3 கலர் வெள்ளையில வரும் பாருங்க, தேங்காய் சட்னி,
கார சட்னி அது மிளகாத்துல சிகப்பா செஞ்சு கொடுப்பாங்க. பச்சை சட்னி, மல்லிகை கீரையில செய்யக்கூடிய புதினால செய்யக்கூடிய பச்சை சட்னி விதவிதமா இருக்கும் நமக்கு. இதெல்லாம் நாம என்ன செய்யறோம்னா ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறோம். நமக்கு அல்லா கொடை பண்ணி வழங்கியிருக்கிறாரு. இப்ப 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் கிடக்கிறவனுக்கு அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அங்க உள்ள சமண உள்ள சாப்பிடுவான். ஒரு இட்லி அங்க 6, அந்த 6 ரூபான்னு அந்த ஒரு காசு சொல்ல வரேன். 3 ரியாலு 5 ரியாலுன்னு கணக்கு வச்சிருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி அங்க இல்ல, அது அங்க சம்பாதிக்கிறவங்க அங்க சாப்பிடுறாங்க. அது இருக்கட்டும். ஆனா அவங்க சனி ஞாயிற்று வெள்ளிக்கிழமை லீவு நாள் இருப்பாங்க. இது மாதிரி தான் அனுபவிப்பாங்க தவிர எல்லாமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அப்படி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க வேலைக்குள்ள பணமே அவங்க ஊருக்கு வந்து சேராது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான உணவுகளை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறாரு. ஒரு உணவினுடைய மகிமை கிடைக்காத இடம் நமக்கு தெரியாது. டெய்லி குபூஸ் தான். அந்த குபூஸ்க்கு என்ன ஒரு கொண்டக்கடலை இருக்குல்ல, வெள்ளை கொண்டக்கடலை, கலர் கொண்டக்கடலை, இதுதான் அங்க ஒரு தொட்டு தீக்கிறதுக்குள்ள ஒரு சாதனமா இருக்கும். ஒரு கோத்தி ஒரு டப்பால கொடுப்பாங்க. அது ஒரு ஒரு கவரே 10 ரியால் தான். 10 ரியாலுக்கு கொடுப்பான். அதுல நிறைய குபூஸ் இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டுடலாம். ஆனா சவுனு ஈரம் இல்லாத அதான் நம்ம வாயில உமிழ்நீரை வச்சு சேர்த்து சாப்பிடணும். இங்க அப்படி இல்லை. இங்க வாயில வச்சாலே உமிழ்நீர் வந்துடும். அந்த மாதிரியான உணவுகள் நம்ம நல்லா இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய கொடை பாருங்க. சாதாரண நம்ம நினைக்கிறோம் இல்ல. நான் சும்மா இட்லியை சொல்றேன். இட்லி மட்டும் இல்ல, ஒவ்வொரு உணவையும் நீங்க எடுத்துக்கிறீங்க. எந்த உணவு எடுத்துதான் சரி, எல்லாமே நமக்கு வழங்கியது சிறப்பான உணவுகள், எல்லாம் கிடைக்கக்கூடிய உணவுகளா இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட உணவை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய என்னவா இருக்குது, கொடையா இருக்குது. அல் கௌசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால இது மாதிரியான விஷயங்கள் இருக்குதுங்கிறது நாம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அதே மாதிரி நம்ம ஏராளமான பழங்களை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஊர்ல விளையக்கூடிய குறிப்பிட்ட பழங்களை தவிர இறக்குமதி செய்யக்கூடிய பழங்கள் நமக்கு கிடைக்குது நிறைய. நம்ம ஊர்ல ஆப்பிள் விளையுமான்னா ஊட்டி கொடைக்கானலை தவிர மற்ற இடத்துல விளையாது. நம்ம மாநிலத்திலேயே, நம்ம மாநிலத்தில் எது குளிர் பிரதேசம், ஊட்டி கொடைக்கானல் தான். மேலும் இருக்குது, மலைகள் இருக்குது. அது குளிர் பிரதேசமா இருக்கிறதுனால சில சமயத்துல ஊட்டி ஆப்பிள்னு சொல்லி வரும். ரொம்ப விளைச்சல் கம்மி. அங்க தேயிலை தான் அதிகமா நம்ம ஊர்ல விளைக்கிறது தவிர இந்த ஆப்பிள்லாம் குறைவு தான். அதிகமா காஷ்மீர், குளிர் பிரதேசமா இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருந்து வரும். அது மாதிரி பாகிஸ்தானுடைய எல்லை பார்டரு, கஜகஸ்தானு, இங்கெல்லாம் ஸ்ட்ராபெரி நிறைய உருவாக்குறாங்க. மலை பிரதேசங்கள்ல அங்க நிறைய வருது. இதெல்லாம் நமக்கு இறக்குமதி செய்யப்படுது. நம்ம ஊர்ல வேலையிலேயே நமக்கு சாப்பிட முடியல, வருத்தமே தேவையில்லை. எல்லாமே இலகுவா கிடைக்கக்கூடியதா இருக்குது. கிவி ஃப்ரூட் ஏதோ ஒரு நாட்டுல விளையுது தொலை தூரத்துல, அங்கேயிருந்து இங்க கொண்டு நம்ம சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல விளையாத இந்த கேரளா மாநிலத்துல மங்குஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த முள்ளா இருக்குமே ரம்டான் பழம், அது சாதாரணமா, ஏன்னா அது மலை பிரதேசம் இருக்கிறது, அங்க அது விளையுதுங்க. மலை பிரதேசம் அவருடைய சரிவுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த மரங்கள் இருக்கும். நம்ம ஊர்ல அது மாதிரியான பார்க்க முடியல. ஆனா பார்க்கலாம். அந்த தென்காசி, செங்கோட்டை, கேரளா பார்டர் தான். அதாவது ஒரு மலை இருக்கும். என்ன அந்த மேற்கத்திய மலை ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மலைக்கு அந்த பக்கம் அந்த மாநிலம் கேரளா ஸ்டேட்டு, இந்த மலைக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு ஸ்டேட்டு. இது எங்கெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா இந்த செங்கோட்டை, அது மாதிரி நம்ம தென்காசி அப்படியே போனோம்னா அந்த கோயம்புத்தூர் அங்கெல்லாம் அப்படி வரும். அதெல்லாம் அந்த பக்கம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி இடங்கள்ல அந்த மாதிரி பழங்கள் விளையுது. சார் நம்ம மாநிலத்தை விளையிலையே அப்படின்னு கவலை இல்லை. நமக்கு அதெல்லாம் என்ன சீசன்ல வாரி வழங்குறாரு. அதை நம்ம சாப்பிடுறோம் இல்லையா. இது மாதிரி நாகப்பழம் எந்த ஃபுட் எடுத்தாலும் சரி, எல்லா வகையான உணவுகளுமே நமக்கு கிடைக்கிறது. அது அல்லபடி நமக்கு கொடையா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அதெல்லாம் கிடைக்கிற சாப்பிடுறோமே, அந்த சாப்பிடக்கூடியது நமக்கு சக்தியா மாறுதா, ஜீரணம் ஆகுதான்னா அதை நமக்கு நல்லா கொடையா வழங்கியிருக்கிறார். நம்முடைய உடல்ல ஒரு பெரிய ஃபேக்டரி இயங்குது இல்லையா. அதை பத்தி ஒரு தடவை சிஸ்டர் பேசியிருந்தாங்க, நிறைய சிஸ்டர் பேசியிருந்தாங்க உடல் இயக்கத்தை பற்றி, உள் உறுப்புகளை பற்றி. அப்போ அது நமக்கு ஜீரண சக்தியை நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறாரு. அது அவருடைய கொடையா இருக்குது. அதனால நம்ம இயக்கமா இருக்கிறோம். சாப்பிடாம இருந்தா டல் ஆயிடுவோம்ல. இப்ப நம்ம போல்டா பேசுறேன், சத்தம் நல்லா கேட்குது, நீங்களும் செவிடுறீங்க. ஏன்னா எனக்கு சக்தி இருக்குது, நான் புஷ்டியா இருக்கேன், சாப்பிட்டு இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், அதனால பேச முடியுது. இதே எனக்கு உடம்பு சரியில்லாமனா இது மாதிரி போல்டா பேச முடியாது. அதே சமயம் நம்மளே வயசானவங்க சில பேர் இருந்தாங்கன்னா சக்தி இழந்தவங்க இருப்பாங்க, கொஞ்சமா குறையும். இதே மாதிரி சக்தி இருக்காது. ஒரு சமயத்துல 80 கிலோ இருந்தோம், இப்போ 70 கிலோ மாறிட்டோம். ஒரு சமயத்துல 20 கிலோ தூக்க முடிஞ்சு, இப்போ 20 தூக்க முடியல இல்லையா. தூக்க முடியும், தூக்கிட்டு காட்டுறது 20 கிலோ மேட்டர் இல்லை. தூக்கி நடக்கணும்ல, நடக்கும்போது கஷ்டமா இருக்கும். 20 கிலோ தூக்குறவனுக்கு 10 கிலோ தூக்கி நடக்க முடியாது, லக்கேஜ். அது மாதிரி சிரமம் இருக்கும். இதெல்லாம் என்ன, நம்முடைய பலகீனங்கள் ஆகிறோம். இது நடக்குதா இல்லையா. நம்மளே ஒருத்தர் வயசானவங்க இருந்தாலும் கூட, அவரு இயல்பு நபரா இருந்தாலும் சரியா பேசுறதுக்கு நம்ம கேட்க முடியாது. அந்த பேச்சு தெளிவா இருக்காது, சத்தம் குறைவா இருக்கும், நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது. அப்ப அது மாதிரி இருக்குதா இல்லையா. இது மாதிரிலாம் அல்ல நமக்கு அந்த உணவுகளை ஜீரணிக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நம்ம எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்போ ஜீரண சக்தியை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு நிறைய சக்தி இருக்குது. நல்ல உடைகளை கொடுத்துருக்காரு.
சீசன் தகுந்த மாதிரி நம்ம உடைகளை போடுறோம். வெயில் காலமா இருக்கா காட்டன் பயன்படுத்துறோம், பருத்தியில செஞ்ச ஆடைகளை போடுறோம். மழை காலமா இருக்குதா குளிர்காலமா இருக்கா சில்கி, காத்து தேவையில்லை, ரொம்ப குளிரா இருக்குது, அப்ப அந்த மாதிரி பாலிஸ்டர் ஆடைகளை உடுத்துறோம். எல்லா சூழ்நிலையும் உள்ள ஒரு மாநிலமா ஒரு இடமா நம்முடைய பூமி அமைஞ்சிருக்குது. நமக்கு எல்லா விதமா ஆடைகளை மாற்றிக்கிறோம். டிசம்பர் மாசம் ரொம்ப குளிருதா, அந்த மாதிரி சமயத்துல உள்ளன் ட்ரெஸ் நம்ம போடுறோம். அதிகாலையில குளிர் இருக்கும், போக போக சரியாயிடும். அதே மாதிரி நமக்கு புழங்கக்கூடிய தண்ணீர் குளிர்காலமா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாத்திக்கிறோம். ஹீட்டர் மூலமாக குளிர்காலத்து குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், குளிக்கவே தோணாது. ஏன்னா நமக்கு வந்து வேர்க்காது, அழுக்கு சேராது, தோணாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப தேவைப்படுச்சு என்ன செய்யறோம், வெந்நீரை போட்டு நாம ஹீட்டர் மூலமா அது குளிக்கிறோம். அந்த வசதி நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நமக்கு கொடை அப்படின்னு சொன்ன அன்னைக்கு இப்படி ஏராளமான கொடையில கொண்டு நமக்கு எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறாரு. நல்ல குழந்தை செல்வ வாரிசுகளை வழங்கியிருக்கிறாரு. எவ்வளவு மக்கள் இன்னைக்கு வாரிசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. திருமணம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம எல்லை அடைஞ்சிருவோமோ, வாரிசு இல்லாம போயிடுவோமோ, குழந்தை பெறக்கூடிய பாக்கி இல்லாம போயிடுமோ, 40 கடந்துட்டோமோ, எவ்வளவு மக்கள் நம்ம கஷ்டத்துல இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு மத்தியில் நாமளும் அல்ல சிறப்பாக வச்சிருக்கிறாரு. குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறார். அந்த குழந்தையை பாக்கியம் மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளை நன்னுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு பிரார்த்தனை செய்ய சொல்றாரு. அந்த பிள்ளைகள் அப்படி இருப்பதற்கு அப்படி இருந்தாங்கன்னா அது ஒரு மாபெரும் கொடையா இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் வந்து ஒரு படிச்சு ஒரு டிகிரி வாங்கி ஒரு வேலைக்கு போற பிள்ளையா இருக்கிறான், சம்பாதிக்கிற பையனா இருக்கிறான்னா அவன் எவ்வளவு சிறப்பான ஒரு கொடையா இருக்குது. அது அல்ல வழங்கிய ஒண்ணா இருக்குது. ஒரு வேலையுமே இல்லாத ஒருத்தர் நம்ம சொல்றோம்லங்க, அவன் வெட்டி பையன் சொல்றோம்ல, வேலை இல்லைன்னா வெட்டி பையன் சொல்லுவாங்க. அப்ப அவனுக்கு மதிப்பு இருக்காது. வெட்டியா இருந்தோம்னா அவனுக்கு மதிப்பு இருக்காது, நல்ல ஒரு வாழ்க்கையாது, யாரும் ஒரு கல்யாணம் திருமணம்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அது மாதிரிலாம் இல்லாம ஒரு சீரான வாழ்க்கையை எல்லாம் நமக்கு கொடையா கொடுத்திருக்கிறாரு. நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய இனவா இருக்குது, கொடைகளா இருக்குது அப்படின்னு நம்ம அறியறோம். இது நமக்கு தொழில். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு 30 குடும்பம் இருக்கிறோம்னா ஒரு குடும்பத்துல 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா 130 பேர் இருக்க வச்சுக்கிறோமே. எல்லாருமே நம்ம வேலை வெட்டியோட தான் இருக்கிறோம், யாருமே வேலை இல்லாம இல்லை. அதனாலதான் நம்ம வந்து இதை அட்டன் பண்ண முடியுது. நமக்கு வேலை இல்லைன்னா நம்ம இதை அட்டன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது இல்ல. அப்படி நம்ம ஒரு நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு வியாபாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த வியாபாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறாரு. வெறுமன தொழில் மட்டும் இருந்தா மட்டும் காணாது. அந்த வியாபாரமும் சீரா கடைசி வரைக்கும் ஒழுங்கா இயங்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு திறமை இருக்கணும். ஒரு அதிபர் இருக்கிறாருன்னா அந்த நாட்டை நிர்வகிக்க திறமை இருக்குன்னு தானே அவரு அது பண்ணுவாரு. இல்லாட்டா அந்த அதிபருக்கு கீழே உள்ளவங்க அந்த திறமையா இருப்பாங்க. ஏன்னா அவர் வாரிசு அடிப்படையில் அதிபர் வந்திருப்பாரு. அதை நிர்ணயிக்கக்கூடியவங்க கீழே உள்ளவங்க அமைச்சரவையில் இருப்பாங்க இல்லையா, அப்படி இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம நமக்கு நம்முடைய வியாபாரத்தை நாம தான் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு அந்த திறமை இருக்கணும். அப்பதான் அந்த வண்டியை ஒழுங்கா போயிட்டு இருக்கும், பல வருஷமா செய்ய முடியும். இல்லாட்டி என்ன செய்வாங்க, ஒரு வியாபாரம் தொடங்குவாங்க, நிர்வாக திறமை தெரியாம நஷ்டப்படுவாங்க, அடுத்து இன்னொன்னு தொடங்குவாங்க, நஷ்டப்படுவாங்க. எல்லாம் எதுவுமே நிரந்தரமா இருக்காது, நிரந்தரமா இருக்காது. கொஞ்ச காலம் மாறி மாறி போயிட்டே இருக்கும். அதுல என்ன காரணம், திறமை. அப்ப அதை நம்ம நல்லா வழங்கியிருக்கிறார். அந்த திறமையை நல்லா வழங்கியிருக்காரு. அது வந்து அவருடைய கொடையா இருக்குது. நல்ல துணைகளை வழங்கியிருக்கிறாரு. நம்முடைய நம்ம மேல அன்பா இருக்கக்கூடிய, நம்ம மேல பரிவா இருக்கக்கூடிய, நம்ம மேல அக்கறையா இருக்கக்கூடிய, அதனால தானே வரவேற்கிறாங்க. வீட்டுக்கு போன அன்னைக்கு பண்டிகளா கேட்கறாங்கல்ல, உணவு பரிமாறக்கூடிய ஒரு துணையா இருக்கிறாங்க. நல்ல உணவுகளை தயாரிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே சமயத்துல நமக்கு எது விருப்பமா இருக்குமோ அதை செய்யக்கூடிய இருக்கிறாங்க. எதெல்லாம் நமக்கு நிறைய வகை நம்ம செய்யறோம், எது பிடிக்கும் தெரியும்ல, எது நம்முடைய ஃபேவரட்னு ஒண்ணு இருக்கும், இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும்னா அதை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் என்னவா இருக்குது, அல்லாஹ்வுடைய குறையா இருக்குது. நிறைய பேர் துணிகள் இல்லாம, சரியான ஒரு நபர்கள் இல்லாம அவங்களுடைய உணவு வகையில வேற மாதிரி மாறி இருக்குது. எப்பவுமே வீடு சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு நல்லதுங்கிற மாதிரி. ஹோட்டல் சாப்பாடு கெட்டதுன்னு தெரியும், அந்த வீடு சாப்பாடு ரொம்ப பெட்டருங்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாம அல்ல நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, கொடைகளை வழங்கி இருக்கிறார். நல்ல துணிகளையும் நல்ல உணவுகளையும் நல்ல பழங்களையும் அல்ல நமக்கு வழங்கியிருக்கிறாரு. நமக்கு நல்ல குணங்கள் வழங்கியிருக்கிறார். இரக்கமான குணம். ஒரு கஷ்டப்படுறத பார்த்தா நம்ம கொடுக்கணும்னு நமக்கு தோணும். கொடுக்க முடியலன்னா கூட ஒரு கனிவான பார்வையை கூட நம்ம பார்ப்போம். நம்மகிட்ட அவன் கேட்க வரல, எங்கேயோ நிக்கிறான், தூரத்தை நிக்கிறான், நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரு அன்பான பார்வையை பார்க்கறது தெரியுமா, அந்த கொடையை வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் இயல்பு வராதுங்க நமக்கு. நம்ம நினைக்கிறோம் இரக்கமோ கனிவோ அன்போ இயற்கையா வராது. இது அல்லாஹ் கொடுத்த ஒரு பண்பா நமக்கு இருக்குது. அதை நினைச்சு பாருங்க நீங்க, உங்களை அப்பதான் அது விளங்கும். ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்க்கும்போது நமக்கு அது விளங்கும். ஆக நம்ம ஒரு அனாதையை பார்த்தாலோ, அவனுக்கு ஒரு தடை கொடுத்து வாய்ப்பு கிடைச்சாலோ, அவனை தொடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் செய்ய தயாரா இருப்போம். அந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் நம்ம வழங்கியிருக்கிறாரு. அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, மாபெரும் கொடை அது. ஆக கொடை அப்படின்னா நமக்கு இன்னும் ஏராளமானதை கொண்டு அல்லாஹ் ஆசீர்வதித்திருக்கிறாரு.
வசனத்துக்குள்ளே போகலையா? சரி, நம்ம தொடரும். அடுத்த வாரத்துல டைம் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த கொடைகள் இன்னும் அது நிறைய இருக்குது. கொடைகளை பத்தி நம்ம அடிப்படையா அவங்க சொன்னோம்னா, நீங்க அதை அதுக்கு மேல உங்களுக்குள்ள விஷயங்களை, நினைப்புகளை, எண்ணங்களை அதில் போட்டு அதை நீங்க உருவாக்கிக்கிட்டு அல்லாஹ்விடம் நினைச்சு பார்க்கணும். அப்படி நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறாரு. வழங்கிய ஒன்றுக்காக நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை தொழுவுங்க, தர்மத்தை கொடுங்க அப்படிங்கிறாரு. தொழுகையும் தர்மமும் சமமான நிறைய சொல்லப்படும். அல்லாஹ் ஜகாத் சொல்றாரு இல்லையா? அது மாதிரி இங்க தொழுகையை சொல்றாரு. தொழுகை கூட செய்யுங்க, ஜக்காத்தை கொடுங்கன்னு இருக்கும். இங்க தர்மத்தை அல்ல அதோட சேர்த்து சொல்றாரு. தொழுகையோட அது சமமா சொல்றாரு. நம்ம தொழுகிறோம், ஏன்னா தொழுகிற செலவு கிடையாது. தொழுகிறதுக்கு தொழுதுருவோம். தர்மம் அது செலவான ஒண்ணு, அதை செய்யணுங்கிறது தான் நம்ம சேர்த்து சொல்றாரு. நீ கொடை எவ்வளவு நம்ம ஆசீர்வாதத்தை நினைச்சு பார்த்தே. இப்போ எவ்வளவு கொடையில வழங்கி இருக்கிறாரு. நம்ம எவ்வளவு ஜடகாத்திரமா இருக்கோம், எவ்வளவு அழகா இருக்கிறோம், எவ்வளவு அழகிய வடிவ படிச்சுன்னு சொல்றாரு. அல்லாஹ் மிக அழகிய வடிவில மனிதனை படுத்தோம்னு சொல்றாரு. எவ்வளவு அழகிய வடிவு, எவ்வளவு அமைப்புகள், எவ்வளவு இயங்குவதற்கு இலகுவா இருக்குது. அப்ப அதெல்லாம் நினைச்சு அது வழங்கி இருக்கும் பொழுது அது நம்ம என்ன கைமாறு செய்யணும், நன்றி செய்யணும் அப்படின்னா அவரை தொழுவணும், தர்மத்தை கொடுக்கணும்னு சொல்றாரு. நம்முடைய சொந்த பணத்தையும் தர்மத்தை கொடுக்க ஆரம்பிச்சாதான் இன்னொருத்த பணத்தை ஆசைப்பட மாட்டோம். நம்ம பணத்தை யார் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா அப்பதான் நமக்கு அடுத்தவங்க பணத்தை ஆசை வரும். இப்ப நான் என் படத்தையும் அடுத்து வாரி வழங்கும் போது எனக்கு எதுக்குப்பா அந்த பணம் நினைப்பு எப்போ வரும்? கொடுக்கும் போதுதான் வரும். அதுதான் அல்ல அங்க நமக்கு அறிந்து வைக்கிறாரு. சொல்றாரு நமக்கு தொழுவணும், தர்மத்தை கொடுக்கணும். எதுக்கு? உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைக்காக அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு வசனம் சொல்றாரு. உங்களுடைய எதிரி தான் நஷ்டப்பட்டவனாக இருப்பான்னு சொல்ல. பெரிய விஷயம் அது, நம்ம விரிவா பார்ப்பாத. எதிரி யார் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு எதிரி, நமக்கு எதிரி. அல்லாஹ்வுடைய மலக்குகளுக்கு எதிரி, நமக்கு எதிரி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரி, நமக்கு எதிரி. அவன் தான் நஷ்டப்பட்டவன். கடவுளை ஆதரிச்சவன், கடவுளை வழிபட்டவன், கடவுளை மெச்சினவன், கடவுளை துதிச்சவன், கடவுளை நினைவு கூறியவன், கடவுளை வழிபட்டவன், இவன் யாரும் நஷ்டப்பட்டவன் கிடையாது. இவனுக்கு எதிரான பாத்தீங்களா, அவன் நம்முடைய எதிரி, அவன் தான் நஷ்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி முடிக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரா 3 வசனத்துல முடியுது. இந்த வசனத்துல திரும்ப பார்ப்போம். இப்ப கொடைகளை பத்தி பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியா அடுத்த வாரத்திலையும் வெவ்வேறு விஷயங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வார்த்தையின் பூலைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.